ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் சிலாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்ற ஒத்துழைப்பில் மலேசிய தமிழ் கலை இலக்கிய படைப்பாளர் அமைப்பின் மாறாத அரிதாரங்கள் எனும் சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா கோலாலம்பூர் தான் ஸ்ரீ KR சோமா மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாணவ செல்வங்களின் இலக்கிய சொற்பொழிவுகளும் ஆசிரியர்களின் இலக்கிய உரைகளும் இடம்பெற்றன. ஓம்ஸ் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வுக்கு மலேசிய ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் SS பாண்டியன், சுகாதாரத்துறை முன்னாள் துணை அமைச்சர் தான் ஸ்ரீ குமரன், தொழிலதிபர் டத்து புத்ரி பரமசிவம், மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்க தலைவர் பாக்கு சண்முகம், நாவின் பால் உரிமையாளர் நாதன், மின்னியல் தொழிலதிபர் முத்துவேல், RC மினரல்ஸ் நிறுவனத்தின் RC ராமச்சந்திரன், உலக தமிழர் பண்பாட்டு மன்றத்தின் தேசிய தலைவர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் ஆதரவு நல்கி சிறப்பித்தனர். மலேசிய தமிழ் எழுத்தாளர்களுக்கு புதிய மகுடமாய் உதயமாக இருக்கும் மலேசிய தமிழ் கலை இலக்கிய படைப்பாளர் அமைப்பின் இந்த தங்க பரிசு விழாவில் வெற்றி பெற்ற சிறப்புக்குரியவர்களுக்கு தங்க பதக்கத்தை ஓம்ஸ் தியாகராஜன் வழங்கினார். அதோடு ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் தியாகராஜன் மாணவர்களின் பேச்சாற்றலை வெகுவாக பாராட்டினார். ஆசிரியர்கள் மத்தியில் மாணவர்கள் சலிப்பு தட்டாமல் பேசியது பாராட்டுக்குரியது என்றார். ஆசிரியர்களும் மிக சிறப்பான இலக்கிய உரையை படைத்தார்கள் என்றும், இடைநிலை பள்ளிகளில் தமிழ் இலக்கியத்தை நம்மவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்ற ஆசிரியர்களின் குற்றச்சாட்டு நியாயமானதே என்றும், அதற்கு வழிகாண வேண்டும் என்றும் அவர் கூறினார். சீனர்களுக்கு என்று தனி கல்வி அமைப்பு இருக்கிறது. அவர்கள் அரசையே ஆட்டி படைக்கிறார்கள். ஆனால் நமக்கு அரசாங்கத்திடம் முறையிட ஒரு வலுவான அமைப்பு இல்லை என்றும், அந்த வகையில் தலைமை ஆசிரியர் மன்றம் ஒரு வலுவான அமைப்பு என்பதில் மாற்று கருத்தில்லை என்றும் ஓம்ஸ் தியாகராஜன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.